வணக்கம். எட்டு திக்கும் என்ற செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக சட்டப்பேரவைக்கு புதன்கிழமை தேர்தல். வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தயார். நாட்டிலேயே முதல் மாநிலமாக ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன். கர்நாடக மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை கைது செய்து இழுத்துச் சென்ற ராணுவம். கைதை கண்டித்து ஆதரவாளர்கள் போராட்டம். பதற்றத்தை தணிக்க இஸ்லாமாபாத்தில் 144 தடை உத்தரவு. அறுநூற்றுக்கு 600 மதிப்பெண் பெற்று வரலாற்று சாதனை படைத்த மாணவி நந்தினிக்கு குவியும் பாராட்டு. நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின். தங்கப் பேனாவை பரிசளிக்க உள்ளதாக கவிஞர் வைரமுத்து ட்வீட். தமிழ்நாடு அரசு மிட்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனம் இடையே 1891 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். திருவள்ளூர் மாவட்டம் பெருவயல் கிராமத்தில் மிட்சுபிஷி நிறுவன ஆலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல். கர்நாடகாவில் இஸ்லாமியர் இடஒதுக்கீடு விவகாரம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். திமுகவுடன் கைகோர்த்துக் கொண்டு செயல்படும் ஓபிஎஸ்ஐ அதிமுக தொண்டர்கள் மன்னிக்க மாட்டார்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. இந்த 3 பேருக்குமே சரி, கதவுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கதவுகள் சாத்தப்பட்டு விட்டது. தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இயக்க ஆதரவாளர்கள் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. மதுரையைச் சேர்ந்த 2 உட்பட 5 பேர் கைது. நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும். மன்னார்குடியில் விவசாயிகள் உண்ணாவிரதம். வங்கக்கடலில் நாளை புயலாக வலுப்பெறுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வங்கதேசம் மியான்மர் கடற்கரையை நோக்கி நகரும் என வானிலை மையம் கணிப்பு. யுக்ரைன் மீதான போரை தீவிரப்படுத்திய ரஷ்யா. கொடூர பாதிப்புகளை ஏற்படுத்தும் கமிகேஸ் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்.